2011 துணை முதலமைச்சர் பேரை சொல்லி இவங்க வந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்குது. தம்பி பிஎட் பண்ணியிருக்காப்புல, காலேஜில் வேலை வாங்கி தரதுக்கு முடியும். எனக்கும் கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் முக்கியமான ஆளுக்கும் பல தொடர்புலாம் இருக்குப்பா. 8 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்காக கொடுத்தேன். எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கு பிற்பாடு பார்க்கல, செய்யலை. அப்படிங்கும்போது கேட்டினா ஏற்கனவே எங்கள் மேலேயும் வந்து எங்ககிட்டையும் பணம் மோசடி பண்ணிக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒன்று இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் கூட வேறு ஏதாவது வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம். இப்போ சத்தீஸ்வரன் வந்து டிஜிபியிடம் புகார் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ரவுடிகள் என்ன மிரட்டுறாங்க, என்னுடைய குடும்பத்தை மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இங்கே எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போயிருக்கு பாருங்க. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். நீதிமன்றமே வந்து ஹைகோர்ட்டே கூப்பிட்டு கேட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கின பையனுக்கு உடனடியாக அவனுக்கு என்ன கேட்டால் வந்து பாதுகாப்பே கொடுத்துருக்கணும் இந்த அரசு. நீங்கள் சிபிஐக்கு வழக்கு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும் சார், ஆனால் சாட்சியம் போய் சொல்லிட்டு வந்தான் இல்லையா. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ அதுவும் கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மெல்ல மெல்ல கீழே சரிஞ்சு போயிடுச்சு. கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்றவர் கால் ஹிஸ்ட்ரி, யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள். என்னைய பற்றி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலேயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பலை. அப்போ நிகிதா பின்னணியில் ரவுடிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அண்ணன் யாராக இருப்பாருன்னு கேட்டால் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று அந்த மாவட்ட அமைச்சராக இருப்பார், அல்லது அந்த மாவட்ட செயலாளராக இருப்பார். இங்கே 2 பேருமே சேர்ந்து கூட ஒருத்தராக இருக்கிறாங்க. கட்சியும் மாவட்ட செயலாளர் இருப்பார், அமைச்சராக இருப்பார். அண்ணன் தான் பெரும்பாலான வார்த்தை. அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் சார், அண்ணன் பேசுகிறேன் இருக்கார் சார், அண்ணன் பேசுகிறார் சார், இப்படி தான் வந்து ஸ்டேஷனை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்களை வச்சு அரசியல்வாதிகளோட, அமைச்சர்களோட, அல்லது வந்து ஐஏஎஸ்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிகிதா குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பின்னணி, அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய பின்னணிகள், கடந்த காலத்தில் இது போன்ற ஃபோர்ஜரிகள்ல எல்லாம் ஈடுபட்டாங்க, இது போன்ற செயல்கள்ல எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய கடந்த கால செயல்பாடு பின்னணி இது இப்போதான் சார் இவங்க வந்து எடுக்கிறாங்க. 2011 வந்து ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரு கேஸ் தெரியுது. இன்னும் பல வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே அதுவும் குறிப்பாக இந்த பண மோசடி கேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கும். எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, அந்த டைமில் அரெஸ்ட் கூட பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை விட்டுருவாங்க. ப்ரெஷர் இல்லாமல் 2 சைட்லையும் ப்ரெஷர் இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே இந்த பண மோசடி கேஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் இழுக்கும். 2 வக்கீலும் வந்து வரணும் ஒரே டைமில் விசாரணைக்கு, சாட்சிகள் விசாரணை பண்ணணும், இவங்க எப்படி பணம் கொடுத்தாங்க என்ன, இதெல்லாம் நிறைய இருக்குது. 2 வக்கீலும் வருவாங்க, நீதிபதியும் வரணும். அப்போ அந்த வழக்கு நடக்கும். இதுக்கடையில் வந்து கேட்டால் வந்து கோர்ட் லீவு இப்படின்னு சொல்லி வருஷங்கள் வந்து இழுக்கணும்னா இழுத்துருவாங்க, முடிக்கணும்னா முடிச்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ஏற்கனவே இவங்க மேலே வந்து ஒரு வழக்கு இருக்குன்றது வந்து இப்போ ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த அம்மா ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் துணியை கட்டிகிட்டு இருந்துச்சு. ஏன் முகத்தை வந்து காட்டினா தெரிஞ்சிடும் இல்லையா, ஐயோ இது வந்து ஃப்ராடு. இப்போ ஒன்று வந்துருக்கு, இன்னும் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் அவங்க முகத்தை பாட்டி முகத்தை காட்டினாங்க, இந்த அம்மா முகத்தை காட்டவே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2011 காலகட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக எங்ககிட்ட வந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. நான் வந்து நிகிதாவோட வாத்தியார் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு பேட்டி ஒன்றை கொடுக்குறாங்க. இதே போல் பல லட்சங்கள் வந்து வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2011 நடந்த சம்பவம், இன்னைக்கு 2025. இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் அவங்க முன்வைக்கல, அல்லது வந்து சட்ட ரீதியாக காவல்துறையில் புகார் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது வெளியில் தெரியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிகிதாக்கு எதிராக இவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். முதல்ல கோர்ட்டுக்கு போயிட்டாலே சார், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியும். நேரடியாக கோர்ட்டுக்கு புகார் கொடுத்து கோர்ட்டில் வந்து கேஸு வழக்கு பதிவாகி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போன பிறகு அதை பற்றி பொதுவாக பேச மாட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா இது பெரிய ஒரு விஷயத்தில் இவங்க மாட்டி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கேட்டால் ஏற்கனவே எங்கள் மேலேயும் வந்து எங்ககிட்டையும் பணம் மோசடி பண்ணிக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒன்று இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் கூட வேறு ஏதாவது வரலாம். ஏன்னா 2011 போது கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன காரணம் சொல்ல முடியாது.
ஆனால் இப்போ வந்து அவங்க தைரியமாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வழக்கில் பெரிய வழக்கில் இவங்க வந்து சிக்கியிருக்கிறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த பண மோசடிக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 2011 துணை முதலமைச்சர் பேரை சொல்லி இவங்க வந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இது மாதிரி வழக்கமாக பரவலாக இந்த பிரபலமானவர்களுக்கு அல்லது அரசியல் புள்ளிகளுக்கெல்லாம் சிக்கல் தான். கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து பெண்கள்னால் வந்து ஈஸியாக சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து போய் கேட்கும்போது தவிர்க்க முடியாமல் அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இது அரசியல்வாதிகளுக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியுமே, இந்த ஏயு மேட்டர் தெரியுமே, ஃபோட்டோக்கள் தானே பெருசாக பேசப்பட்டது. இந்த மாதிரி பெண்கள் வந்து அதுவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க, இந்த ரிச் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பணக்கார தோரணை, இந்த சொல்லுவாங்க வந்து ஆடம்பர தோரணை, பணக்காரனத்தை, அந்த மாதிரி பெண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அரசியல் புள்ளிகளே இயங்குவாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம கூட சேர்ந்து இவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி ஃபோட்டோக்களை வச்சு அரசியல்வாதிகளோட, அமைச்சர்களோட அல்லது வந்து ஐஏஎஸ்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இப்போ இருக்கவே உங்களுக்கு இப்போ டிபியில் வைப்பான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியோட ஃபோட்டோ எடுத்துன்னா முதல்ல கொண்டு வந்து டிபியில் வைப்பான். அவன் குடும்பத்தோட சேர்ந்த ஃபோட்டோவோ இல்லை அவன் தனி ஃபோட்டோவோ இல்லை அவன் பொண்டாட்டியோட ஃபோட்டோ வைக்க மாட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முக்கியமான விஐபிகளோட ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் டிபியில் வைப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ண உடனே பண்ணோம், இவர் யாருன்னு கேட்டால் முதலமைச்சரோட கூட இருக்கிறாரு, அப்போ இவர் செல்வாக்கு மிகுந்தவர். ஸோ இப்படி சில உருட்டல் மிரட்டல்லாம் இருக்குது. ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் தான். பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்கு சொந்தம்னா நெருக்கமானவர்னா இன்னாருக்கு நெருக்கமானவருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ முதல்ல விஐபியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் முதல்ல அதை வாட்ஸ்அப்பில் முதல்ல விட்றான். இது ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலை எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம், செல்ஃபியாக எடுத்துக்கிறான்னா பிரபலமானவரோட முதல்ல அதை வந்து கேட்டால் ஸ்ப்ரெட் பண்ணு, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அப்படி போட்டு அனுப்பும்போது என்னன்னா வந்து இவன் ஏதாவது அவார்டு வாங்கினா பரவாயில்ல, வெறும் ஃபோட்டோ தான். அந்த நெருக்கமாக நின்று பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோ வந்து அனுப்பும்போது என்ன கேட்டால் இவர் வந்து அவருக்கு பழக்கம் போல இருக்குது, ரொம்ப முக்கியமானது இவர், அப்படி தான் வந்து இங்கே வந்து பார்க்கப்படும். அது மூலமாக பேரம் நடத்துறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பார்த்தியா நான் வந்து துணை முதலமைச்சரோட சேர்ந்து நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் சொன்னால் அவர் கேட்பார், ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணார், 10 மணிக்கு நானும் அவரும் டின்னர் சாப்பிட்டோம், நைட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டோம், இப்படி வந்து கதையை எடுத்து விடுவானுங்க. நிறைய அந்த மாதிரி ஃப்ராடுங்க இருக்கிறாங்க சார். அதில் வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சொன்னால் நம்புவாங்க. பெண்கள்னால் சுலபமாக நம்புவாங்க. அதனால தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ, இந்த பிரபலமானவர்கள் இந்த சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறத சிக்கல் தான். அது அவங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இவன் ஃபோட்டோ எடுத்து நான் காட்டுவாங்க, கேட்டான் இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், நான் சொன்ன நேரத்து கூட இன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன், இப்போ தான் அவர் ஃபோன் பண்ணாருன்னுவான். ஒரு சிலர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவன் இவங்க மட்டும்னு கேட்டான், எங்கேருந்து ஆரம்பிப்பான், ஜட்ஜுக்கிட்ட இருந்து ஆரம்பிப்பான். இந்த ஜட்ஜு கூட நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், இப்போ தான் பேசினாருன்னுவான், ஜட்ஜு பேசினாரு அப்படின்வான். அப்போ என்ன அவன் கேட்டான், ஜட்ஜு எவ்வளோ பெரிய ஜட்ஜு அவரே வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு, அப்புறம் டிஜிபி என்கிட்ட வந்து ஒன்றா டிஃபன் சாப்பிட்டாரு, இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு. ஆனால் இவர் ஏதாவது தெரியுமானா தெரியாது. விவேக் சொன்ன காமெடி தான் இது, எனக்கு கமிஷனரே தெரியும் ஆனால் அவருக்கு என்ன தெரியாதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்படி தான் பேரம் பேசி சில பேர் ஏமாறுறவங்க இருக்கும், இந்த மாதிரி ஏமாத்து பேருங்களாம் இருப்பாங்க சார். இப்போ என்ன அப்படின்னா வந்து நிகிதா அவர்கள் வந்து அவர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை வந்து மிரட்டி இருப்பாங்களா? காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து அஜித் குமாரை காவல்துறையினர் அடிக்கும் போது, போலீசார் அடிக்கும் போது அந்த வீடியோவை எடுத்து வெளியே வர்றாங்க. இப்போ சத்தீஸ்வரன் வந்து டிஜிபியிடம் புகார் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ரவுடிகள் என்ன மிரட்டுறாங்க, என்னுடைய குடும்பத்தை மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, எனக்கும் எனது குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நிகிதா பின்னணியில ரவுடிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல இதுல வந்து என்னன்னா சிசிடிவி கேமரா வந்து இவங்க வந்து மறைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேமராவை அங்கே வந்து கைட்டு போயிட்டாங்க. நீதிமன்றம் கேள்விகள் கேட்ட பிறகு இந்த இது வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாத்ரூமில் ஏதோ இங்கேயோ வந்து எடுத்துருக்காங்க, அந்த ஜாலியில் எடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது. ஏன்னா அந்த வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா. ஸோ ஜாலியில் வந்து சில வடிவங்கள் மட்டும்தான் வந்து ஜாலியில் வைப்பாங்க. நீங்கள் ஜாலி வாங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு வீடு கட்டும் போது கட்டினா குறிப்பிட்ட மாடல்கள் இருக்கும். அந்த மாடல்களில் ஒன்று தான் இந்த ஜாலி. ஏதோ நமக்கு சாவித்வாரம் மாதிரி தெரியுது இல்லையா, அது கிடையாது. ஜாலி எங்கேயோ வந்து ஒரு பாத்ரூம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த ஜாலிலாம் எங்கே வைப்பாங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் டாய்லெட்டில் தான் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து எடுத்த மாதிரி தெரியுது. எடுத்த பையனையும் வந்து நீதிமன்றமே வந்து முன்னிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க, நீதியரசர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து மிரட்டப்படுறான்னு சொல்லி அந்த பையன் வந்து கதறான்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு கேட்குறான்னு சொன்னால் இங்கே எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போயிருக்கு பாருங்கள். ஒரு நீதிமன்றமே வந்து ஹைகோர்ட்டே கூப்பிட்டு கேட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கின பையனுக்கு உடனடியாக அவனுக்கு என்ன கேட்டால் வந்து பாதுகாப்பே கொடுத்துருக்கணும் இந்த அரசு. நீங்கள் சிபிஐக்கு வழக்கு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும் சார், ஆனால் சாட்சியம் போய் சொல்லிட்டு வந்தான் இல்லையா,
அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிரட்டப்படாமல் நேரடியாக அவன் ஏதோ வந்து ஒரு புரூட்டல் அட்டாக் அவன் மேலே பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ அவனை சொல்கிறான் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போது நீதிமன்றத்தில் போய் அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரான், நீதியரசர் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா உடனே அப்போத்துலேருந்தே அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. அவன் வீட்டுக்கோ இல்லை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாதுகாப்பு இருந்தாங்கன்னா வந்து மிரட்ட மாட்டான். அப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவன் மிரட்டப்படுறான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு டோட்டலாகவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ மிரட்டப்படக்கூடிய சம்பவங்கள் மூலமாக நடந்த உண்மை சம்பவம் மறைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் அப்படிதான் இது கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து குடும்பத்துக்கு தேவையான நிவாரணம் கொடுத்த சார், நிவாரணம் வேறு பரிகாரம் வேறு. நிவாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உடனடியாக ஜீவாதாரம் தேவைன்றதுக்காக அந்த நிவாரணம் வழங்கப்படுது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து வழங்கப்படுது. ஆனால் பரிகாரம் என்பது நீதியின் பால் கிடைக்கக்கூடியது. நீதியின் மூலமாக அவங்க தண்டிக்கப்பட்டதும் அதுதான் அவங்களுக்கு பரிகாரம். ஆனால் நீங்கள் இப்போ கொடுக்குறது என்ன கேட்டால் நிவாரணம் கொடுத்துட்டு வரீங்க. இந்த நிவாரணம் கொடுக்கும்போதே வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு இல்லை, சாட்சி சொன்னவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போவே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் மெஜிஸ்ட்ரேட் விசாரணையிலே இருக்குது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து கதறாரு, வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க, என்னை ஃபோட்டோ எடுத்துக்கு மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போ எந்த மாதிரியான இருக்குன்னு பாருங்கள். இங்கே நிவாரணத்தையும் பரிகாரத்தையும் போட்டு ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நிவாரணம் என்பது அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு லேண்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ பண உதவி கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு வீட்டில் ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு, அது வாழ்வாதாரம். பரிகாரம் என்பது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக கிடைக்கக்கூடியது, நீதியின் பால் கிடைக்கக்கூடியது. பரிகாரம் என்ன? அப்போ நிவாரணம்லாம் கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் சினிமாவில் கூட காட்டுவாங்க கேட்டினா வந்து ரேப் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபராதம் போட்ட உடனே கட்டினா இந்தாங்க இப்போவே கட்டிடுறேன், அடுத்த ரேப்புக்கு சேர்த்து கட்டிடணும். அப்படி தான் இருக்குது. நிவாரணம் என்பது வேறு. நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அரசு செய்யலைன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அரசே வந்து ஒரு குடிமகனை கொண்டதாக சொல்லுது. ஸோ அதனால் அது வேறு. ஆனால் இங்கே பரிகாரம் என்பது சட்டத்தின் பால் கிடைக்கக்கூடியது, நீதியின் பால் கிடைக்கக்கூடியது. இப்போ சாட்சியத்துக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டிஜிபிட்ட முறையிடுறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறது, அதில் வந்து காவல்துறையினர் ஒரு சிலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்போ 6 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ சாட்சியம் சொன்ன நபருக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லை அப்படின்னா காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது அப்படின்னு இங்கே எப்படி இருக்குன்னா, நான் 2021 பிறகு எப்படி இருக்குன்னா முதல்ல ஒரு வருஷம் அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வருஷம் சரியாக இருந்தது, 2021 வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லா ஸ்டேஷன்லேயுமே இன்ஃப்ளூயன்சர், அதாவது கேட்டால் இவங்க, அதாவது கேட்டால் வந்து அது யார் வேணாலும் நீங்கள் எடுத்து போன உங்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கேட்டால் யாரும் வந்து அமைச்சர்களே வந்து காவல் நிலையத்தில் போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து செல்வாக்கை பயன்படுத்த முடியாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வருடம் அப்படி இருந்தது, கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் எங்கேருந்து தான் தலையீடு வரும்னு தெரியாது. மாவட்ட அமைச்சர்கள் தலையீடு வந்து இருந்தால் கூட சரி, அதை வந்து கடந்து போகலான்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு ஏன்னா துறை வந்து முதலமைச்சர் இருக்குது, உள்துறை. ஆனால் மற்ற அமைச்சர்கள் தலையிடுறதே பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி மாவட்ட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு வட்டச்செயலாளர் நினச்சாங்கன்னா வந்து பார்த்தா அந்த ஸ்டேஷனை வந்து டைரக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சுங்க. ஒரு வட்டச்செயலாளர் நினச்சாங்கன்னா பண்ண முடியாது. இதே வந்து அதிமுக ஆட்சி, நான் ஜெயலலிதா ஆட்சியில் சொல்கிறேன், ஜெயலலிதா ஆட்சியில் வந்து கேட்டிங்கன்னா வந்து அமைச்சர்களே தலையிட முடியாது காவல்துறை நிர்வாகத்தில். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சொல்கிறாங்க சார். நானே சொல்கிறேனே, பல ஸ்டேஷனில் வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் சொன்னார். அந்த அண்ணன் யாராக இருப்பாருன்னு கேட்டால் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று அந்த மாவட்ட அமைச்சராக இருப்பார், அல்லது அந்த மாவட்ட செயலாளராக இருப்பார். இங்கே 2 பேருமே சேர்ந்து கூட ஒருத்தராக இருக்கிறாங்க. கட்சியும் மாவட்ட செயலாளர் இருப்பார், அமைச்சராகவும் இருப்பார். அண்ணன் தான் பெரும்பாலான வார்த்தை. அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன் சார், அண்ணன் பேசுகிறேன்னு இருக்கார் சார், அண்ணன் பேசுகிறார் சார், இப்படி தான் வந்து ஸ்டேஷனை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா வட்டச்செயலாளராக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இங்கே சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ அதுவும் கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மெல்ல கீழே சரிஞ்சு போயிடுச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.